துபாயில இருந்து 4 மணி நேரத்துல வந்துட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர நேரத்துக்கு மறுபடியும் துபாய்க்கே போயிருக்கலாம் போல. என்ன டிராபிக். சரி, விழுப்புரத்துக்கு சீக்கிரம் ஒரு பஸ் எந்த பக்கம் தேடுவோம்? விழுப்புரம். இந்த இருக்கியா? விழுப்புரம் போற மட்டும் யாரு? பாயிண்ட் இடையில எங்க நிக்காதே. எக்ஸ்கியூஸ் மீ சார், விழுப்புரம் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. என்ன சார் விழுப்புரமா? நார்மல் கிளாஸா பிசினஸ் கிளாஸா? வாட் இஸ் திஸ்? நார்மல் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ்? சார் பிசினஸ் கிளாஸ்னா புது மூவி, கூலா ட்ரிங்க்ஸ், சுட சுட ஃபுட்டு கிடைக்கும் சார். பாரு, 5 வருஷம் தான் ஊர்ல இல்ல, பிளைட் ரேஞ்சுக்கு பண்றீங்களேப்பா. சரி, துபாயில இருந்து வேற வர்றோம், அதே ஃபீல்ட்ல ஊருக்கு போயிட வேண்டியதான். பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஒன்று கொடுப்பா, போய்தான் பாப்போமே. 1500 சார். விழுப்புரத்துக்கு 1500. சரி, ஒரு நாள் தானே, சூடா வேற சோறு போடுறாங்க. இந்தாப்பா 1500 புளி, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஒன்று கொடு. கொண்டா. அது சரி, பஸ்ல இருக்குது ஒரு டிவி, நார்மல் கிளாஸுக்கும் பிசினஸ் கிளாஸுக்கும் ஒரே படம் போட்டா அது எப்படியா பிசினஸ் கிளாஸ் ஆகும்? பிசினஸ் கிளாஸுக்கு மட்டும்தான் சார் சினிமா. ஓ, அது எப்படியா? ஓடிடி மாதிரி எது புது டெக்னாலஜியா? இங்க சீட்டுக்கு பின்னாடி எது டிவி ஸ்கிரீன் இருக்க மாதிரி தெரியல. ஆமா, பேச்ச குறைச்சிட்டு மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணு. எது ப்ளூடூத்தா? இதான் உன் லேட்டஸ்ட் டெக்னாலஜியா? நான் வீட்டுல போய் படம் பார்க்க கேட்கலையா, டிராவல் டைம்ல படம் பார்க்கணும். சரி, எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடு, ஷேரிட்ல அனுப்புறேன். எதுக்கு 50 ரூபா? துபாயில இருந்து வர 50 ரூபாய்க்கு அழுகுற. ஆமா, நான் துபாயில இருந்து வரேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? நீ தானே சொன்ன துபாயில இருந்து வரேன், அதே ஃபீல்ட்ல விழுப்புரம் போயிடணும்னு. ஆஹா, நம்ம தான் சொன்னோமா? இவன்ட்ட எதையும் உளராம இருக்கணும் போலயே. இந்த 50 ரூபா ஷேரிட் ஆன் பண்றேன், நல்ல புது படம் அனுப்பு. என்ன புது படம் பாக்குற ஜி? பாகுபலியா கேஜிஎஃப்பா? பாகுபலி கேஜிஎஃப்பா? ஏன் பருத்தி வீரன் இல்லையா? ஏண்டா, பாகுபலி கேஜிஎஃப் புது படமா உங்க ஊர்ல? இல்லையா பின்ன? எங்க ஊர் பெரியகுளம் தியேட்டர்ல இப்பதான் அந்த 2 புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யாருக்கும் தெரியாம தியேட்டர்ல கேமரா வச்சு ஷூட் பண்ணி சிடி போட்டிருக்கோம். ஏன்டா கேட்டா பாகுபலி கேஜிஎஃப் ஹெச்டி பிரிண்டே கொடுத்துருப்பேனே. வேணுமா வேண்டாமான்னு சொல்லு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. காசை வேற கொடுத்து தொலைச்சிட்டேன். சரி, அனுப்பி விடு, டவுன்லோட் ஆனதும் டெலீட் பண்ணிக்கிறேன். சரி, ட்ரிங்க்ஸ்னு ஒண்ணு சொன்னியே, அது எப்ப கொடுப்ப? அலையாதையா, பஸ் அவுட்ரு போகட்டும். ட்ரிங்க்ஸுக்கும் பஸ் அவுட்ரு போறதுக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணிடுவானா? சாச்சா, அப்பெல்லாம் இருக்காது. அவன் மூஞ்ச பார்த்தாலே 3 பவுன் செயினை ஏறுறப்ப கொடுத்துட்டு இறங்குறப்ப வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட கிளியரான மினரல் வாட்டர் மூஞ்சி. A few moments later. டீ காஃபி. பிசினஸ் கிளாஸ் மட்டும் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கோ, வண்டி 10 நிமிஷம் நிக்கும். எது? அடே ஃப்ராடு கண்டக்டர், நில்றா. உன்ன போய் மினரல் வாட்டர் மூஞ்சி நம்புனே, இப்படி காவா தண்ணி மாதிரி கலங்களா இருக்கியடா. துபாயில என்ன தண்ணி கேன் போடுற வேலை பார்த்துட்டு இருந்தியா? ஏண்டா, மூவி தான் ஏமாத்தின. சரி, ட்ரிங்க்ஸா தருவன்னு பார்த்தா வித்துட்டு வர டீ காஃபியை வாங்கி குடிக்க எங்களுக்கு தெரியாதா? வித்துட்டு வராங்களோ விற்காம வராங்களோ?